श्रीराम जयं हनुमनिरुक्कैयिल एदु भयं राम जयं श्रीराम जयं हनुमनिरुक्कैयिल एदु भयं ஆரம்பித்து பொதிகை மலையில் உருவாகி ஆவணாசத்தில் ஆரம்பித்து ஆத்தூர் போய் கடலில் போய் சங்கமம் ஆகிறது. அந்த தாமிரபரணி நதியிலிருந்தும் தீர்த்தங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த தீர்த்தங்கள் எல்லாம் இந்த குளத்திலே விடப்பட்டு அதன் பிறகு சுவாமியை ஆவாகனம் செய்து யாகசாலா பூஜை எல்லாம் நடைபெறும். அதன் பிறகு வேத மந்திரங்கள் வழங்கப்படும். நாடக கலைஞர்கள் வாத்தியம் வாசிப்பார்கள். எல்லா மக்களும் பொறுமையாக இருந்து பொறுமை காத்து பெருமை தர வேண்டும். பெருமையோடு எல்லா மக்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும், அதாவது கும்பாபிஷேகத்திற்கு ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் இப்போ மதுரையில போய் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா இங்கேருந்து கடல் கொஞ்சம் அமைதியா மதுரையில கும்பாபிஷேகம் இருக்கு. இங்கேருந்து எங்கேருந்து போறாங்க. கோபுரத்தை தரிசனம், கோவில் தரிசனம். அங்கு 8 காலங்கள் போட்டு கும்பாபிஷேகம் நடக்கிறது. நம்ம ஊருக்கு தக்கின நம்ம ஆலயத்தில் 2 காலங்கள் போட்டு கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தாலே போதும், கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே ஒரு ஆண்டு ஆலயத்தில் நெய் தீபம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கும்பாபிஷேக பூஜைகளை பார்த்தாலே போதும், அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே போதும், சகல சௌபாக்கியங்களும் நமக்கு என்னென்ன வேண்டுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். ஒருத்தருக்கு பொண்ணு வேணும் நினைக்கிறோம், ஒருத்தருக்கு பொருள் வேணும் நினைப்பா, ஒருத்தருக்கு சொத்து வேணும் நினைப்பா, ஒருத்தர் உடல்நல சௌகரியங்கள் வேணும் நினைப்பா. அந்த சௌகரியங்களால கண்டிப்பாக எல்லாம் உள்ள அந்த பகவானின் அருள் பிரசாதத்தோடு கண்டிப்பாக கிடைக்கும் என்று எல்லாம் உள்ள அந்த செல்வ விநாயகரையும் அஞ்சலி வர்ண விநாயகரையும் அஞ்சலி மகா ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பூஜைகளை இப்பொழுது தொடங்குகிறேன். மார்கழி திங்கள் பனிவுரை நாளில் மாருதி அவதாரம், மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். மார்கழி திங்கள் பனிவுரை நாளில் மாருதி அவதாரம், மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். அடியவர்க்கே நல்ல அடியனவன்
அன்பினில் கரைகின்றவன் தொண்டனாய் நம் தோழனாய் உருமாறும் தெய்வமவன். ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம். திங்கள் பனி உரை நாளில் மாருதி அவதாரம், மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். மார்பினை பிளந்து மாயவன் உருவம் காட்டிய தெய்வமவன், மார்பினை பிளந்து மாயவன் உருவம் காட்டிய தெய்வமவன். வாழை போல உதவும் குணத்தில் வந்திடும் தெய்வமவன். பல நாள் வாழ்ந்து ஒரு நாள் மறையும் உயிரின் காவலன், பல நாள் வாழ்ந்து ஒரு நாள் மறையும் உயிரின் காவலன். சொந்தமாய் நம் சொந்தமாய் வந்து சேரும் நன்மையவன். ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம். மார்கழி திங்கள் பனி உரை நாளில் மாருதி அவதாரம், மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். அஞ்சுதல் என்பது கொஞ்சமும் இல்லை ஹனுமன் வரவாலே, அஞ்சுதல் என்பது கொஞ்சமும் இல்லை ஹனுமன் வரவாலே. கண்ணீர் சிந்தும் கவலை இல்லை ஹனுமன் உறவாலே. வடையுடன் மாலை சாத்திய போதே வருவது வரமாகும், வடையுடன் மாலை சாத்திய போதே வருவது வரமாகும். நாவிலே எந்த நாளிலும் எங்கள் ஹனுமன் பெயராகும். ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம். மார்கழி திங்கள் பனி உரை நாளில் மாருதி அவதாரம், மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும். அடியவர்க்கே நல்ல அடியனவன், அன்பினில் கரைகின்றவன். தொண்டனாய் நம் தோழனாய் உருமாறும் தெய்வமவன். ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம். ஜெய ஸ்ரீராம், ஜெய ராம், ஜெய
गजाननाय महावीराय नमः तन्नो हनुमत् प्रचोदयात् केशवाय नमः नारायण नमः माधवाय नमः विष्णवे नमः गोविन्दाय नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः भावाय नमः श्रीधराय नमः वीराय नमः पद्मनाभाय नमः भागवताय नमः नन्दनन्दनाय नमः गोविन्दनाय नमः गोवर्धनगुणधारकाय नमः नन्दनगुणधारकाय नमः वीरनाथेयाय नमः भक्ताभक्तफलाय नमः महावीर उग्र महा अंतर्गत आंजनेय स्वामी नमो नमः आवाहन स्थापन सन्निधान षड्निरोधन दिग्बंधन अपगुंडनादि शंखमुखी मुद्रा प्रदर्श्याम इत्याभाष्याम आवाहन सर्वोपचार पूज्य धूपदीप नैवेद्याय विदाय நினைத்ததை நடத்தி தாருமே நித்திய பிரம்மச்சாரமே ஆஞ்சநேயமே எங்கள் அன்பு நேசமே வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு ஒரு மலையின் வடிவாய் மனதில் நிறையும் நேசனே உனை நினைக்கும் போதே கைமேல் பலனே சீலனே என்னமாயம் சொல் ஆஞ்சநேயா என்னமாயம் சொல் ஆஞ்சநேயா என்னமாயம் சொல் ஆஞ்சநேயா என்னமாயம் சொல் ஆஞ்சநேயா ஆதவனையே நாடி ஞான ஒளியே நீ வாங்கினாய் வாங்கியதை தந்தாய் வள்ளலை போலவே பொன் கிங்கிணி தண்டை கொஞ்ச கிஷ்கிந்தை வனமதிலாடும் என் சுந்தர செல்வனி வாவா மனசிந்தையிலாட நீவா என் தெய்வமே
ஆதவன் தன்னை தீண்டினாய் என் தெய்வமே அந்த நாளிலே ஆதவன் தன்னை தீண்டினாய் பெரும் வலிவும் பொலிவும் ஒன்றாய் கையில் வாங்கினாய் உனை வணங்கும் நெஞ்சில் அதையும் கொஞ்சம் ஊட்டினாய் என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு தீபமென நாளும் உள்ளமதிலே நீ வர வேண்டும் மாயை அது போகும் மனமே கோவிலாகும் மாங்கனிகளை பந்தெனாடும் அந்த வானர சேனையை ஆளும் அஞ்சனையின் செல்வாவா என் மனதை அடக்கிட நீவா என் தெய்வமே என் தெய்வமே உன் தோள்களே இருமலைகள் போல தோணுதே என் தெய்வமே உன் தோள்களே இருமலைகள் போல தோணுதே இந்த மலையில் வீரம் விளைவது கண்டேன் நேசனே அதில் கருணை சாந்தம் முருகுவதெப்படி சீலனே என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு ஒரு மலையின் வடிவாய் மனதில் நிறையும் நேசனே உனை நினைக்கும் போதே கைமேல் பலனே சீலனே என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா என்ன மாயம் சொல் ஆஞ்சநேயா ராமகதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் ராமகதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் கதையை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் ராமநாமத்தால் ஹனுமன் பணிவு கொள்கிறான் கதையை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் ராமநாமத்தால் ஹனுமன் பணிவு கொள்கிறான் ராமகதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில்
மிதிலை நகரம் கன்னி மாடம் அன்னை ஜானகி அண்ணல் ராமன் கண் கலந்தாள் தெய்வ பூங்கொடி மிதிலை நகரம் கன்னி மாடம் அன்னை ஜானகி அண்ணல் ராமன் கண் கலந்தாள் தெய்வ பூங்கொடி வில்லை வளைத்ததும் ஹனுமன் துள்ளி குதிக்கிறான் தன்னை மறந்தவன் கதையை எண்ணி கழிக்கிறான் வில்லை வளைத்ததும் ஹனுமன் துள்ளி குதிக்கிறான் தன்னை மறந்தவன் கதையை எண்ணி கழிக்கிறான் ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் கூனி வடிவில் விதி சிரிக்க கானக பயணம் நங்கையோடும் தம்பியோடும் ராமனின் பயணம் கூனி வடிவில் விதி சிரிக்க கானக பயணம் நங்கையோடும் தம்பியோடும் ராமனின் பயணம் ஊரும் அழுதது ஹனுமன் கண்ணும் கசிந்தது தன்னை மறந்தவன் கதையில் நெஞ்சும் கரைந்தது ஊரும் அழுதது ஹனுமன் கண்ணும் கசிந்தது தன்னை மறந்தவன் கதையில் நெஞ்சும் கரைந்தது ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் மானை வேண்டி மங்கை நின்றாள் அண்ணல் தேடினான் மாயமானின் சூழ்ச்சியாலே தம்பி ஓடினான் மானை வேண்டி மங்கை நின்றாள் அண்ணல் தேடினான் மாயமானின் சூழ்ச்சியாலே தம்பி ஓடினான் கோட்டை தாண்டினாள் சீதை கேட்டை தாங்கினாள் அரக்கன் செய்கையை கேட்டு ஹனுமன் பொங்கினான் கோட்டை தாண்டினாள் சீதை கேட்டை தாங்கினாள் அரக்கன் செய்கையை கேட்டு ஹனுமன் பொங்கினான் ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் நீலக்கடலை தாண்டி ஹனுமன் இலங்கை செல்கிறான் அன்னை சீதை இருந்த நிலையை கண்டு வருகிறான் நீலக்கடலை தாண்டி ஹனுமன் இலங்கை செல்கிறான் அன்னை சீதை இருந்த நிலையை கண்டு வருகிறான் நினைவு கொள்கிறான் ஹனுமன் நினைவு கொள்கிறான் ராம சேவையை எண்ணி பெருமை கொள்கிறான் நினைவு கொள்கிறான் ஹனுமன் நினைவு கொள்கிறான் ராம சேவையை எண்ணி பெருமை கொள்கிறான் ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் அரக்கர் தம்மை தர்மம் மோத நீதி வென்றது ராஜராமன் தலையில் மகுடம் ஏறுகின்றது அரக்கர் தம்மை தர்மம் மோத நீதி வென்றது ராஜராமன் Hey,
சப்தாஸ்யாஹம் ஹரிதயः த்ரிஹப்தஹரிதஸ்ருதாः தேவாயஜந்தம் பானாஹம் பிரமதிதः தேவதேவாய தந்தம் சாத்யாயுடயஸ்யः கஸ்மாதிஞாசர்வமுதः சந்திரசத்ருஷதாத்யம் அசோகஸ்சாயத்தேவாயுக்தாய ஆவர்ணாத்ராம்யாத்ரிய கஸ்மாதிஞாசர்வமுதः முசாஸ்யாமானிரத்னிரே ஷண்டாஹும்சிஜத்னிரே கஸ்மாதே ஆஹோகஜத்னிரே கஸ்மாதே கஸ்மாத்யாதா அதாவயः ஹத்புரரத்னததுः கதிஜாத்யகல்பயன் மஹாத்யமஸ்துதகுபாதோ ஆஹூருவாராயுஷ்யதே பிராமணோ நமகவாதீய பாகுரத்னதः மூரோதஸ்மிதேஷ்யः அத்யாம் சோப்ரோ அதாயதः நித்யமாமனசோஜாதः சத்சோசூர்யோகாயதः மகாமிந்திரஸ்நாகுரகாயதः நாம்யமாதி சந்தரிக்ரமம் ஸ்ரீணோத்யவசமவர்த்திதாः மத்யாகம்பூனிதः சுரோத்ராதே ததா லோகாத்மகல்பயல் வேதாஹமனிதன்முரிதம் மகாந்தவம் ஆதித்யவர்ணம் தமதஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விதித்ய வீரः நாமானி வித்வா விவகன்யதாஸ்தே சாதா புரஸ்தாத்யமுதாதகாயா தானி தர்மாணி பிரதான்யாதர்ணை தேஹநாதம் மகிமான சுஜந்த புத்திர பூர்வே சாத்யாசந்தி தேவாः ஓம் திஷாம் திஷாம் சாந்தி ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே நமः சர்வஜனாः ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா 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 வாயுபுத்ராய தீமஹ தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வாயுபுத்ராய தீமஹ தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே ராமபக்தாய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே ராமபக்தாய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே ராமபக்தாய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஓம் மகாவீராய ஸ்வாஹா ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் மகாவீர சுவாமினே ஸ்வாஹா ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் மகாவீர சுவாமினே ஸ்வாஹா ஓம் மகாவீர சுவாமின்னே ஸ்வாகா ஓம் மகாவீர சுவாமினே ஸ்வாஹா ஓம் மகாவீர சுவாமின்னே ஸ்வாகா ஓம் மகாவீர சுவாமி ஜய ஸ்வாகா மகாவீர ஆஞ்சநேயாய ஸ்வாஹா மகாவீர ஆஞ்சநேயாய ஸ்வாகா மகாவீர ஆஞ்சநேயாய ஸ்வாஹா மகாவீர ஆஞ்சநேய ஆலயத்தில் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாதி பெரும் திருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலையிலே மங்கள இசையுடன் ஆரம்பித்து பழைய ஆஞ்சநேயரை ஆவாகனம் செய்து கோவிலில் அழைத்து கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு 8 திக்கிலையும் இருக்கக்கூடிய அந்த துர்தெய்வதைகளை யதாசனம் செய்து பிரவேச பலி வாஸ்து சாந்தி எஜமானர் காப்பு கேட்டு இந்த பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்று கும்ப அலங்காரம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு பகவானை சகனாதிவாசம் என்று சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இப்பொழுது ஹோமங்கள் நடைபெற்று அந்த கும்ப அலங்காரம் பூஜை செய்த பூஜையில் இப்பொழுது பூர்ணாகுதி நடைபெற இருக்கிறது.
அதன் தொடர்ச்சியாக 4 வேதங்கள் கூறப்பட்டு தேவாரம் பாடப்பட்டு அதன் பிறகு நாதஸ்வர கலைஞர்கள், அதாவது சப்தஸ்வரங்கள் என்கின்ற, அதாவது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு பூஜைகளுக்கும் ராகங்கள் உண்டு. அதே போல் அந்த ராகங்கள் நாதஸ்வர கலைஞர் அந்த கும்பத்தில் ஆஞ்சநேயருக்கு ராகங்கள் வாசிப்பார்கள். அதன் பிறகு தீபாரதனை நடக்கும். பிரசாதம் வாங்கி கொண்டு சௌரியமாக வீட்டுக்கு போகலாம். நாளை அதிகாலை 4 மணி அளவில் எந்திரிச்சு நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் நம்ம அண்ணா தம்பிகளுக்கு எப்படி கல்யாணமோ அதே போல், என்னடா சுவாமி ஆஞ்சநேயருக்கு கல்யாணம்னு இல்லை, நம்ம வீட்டில் கல்யாணம் எப்படியோ காலையில எந்திரிச்சு குளிச்சு எப்படி புத்தாடைகள் பட்டுகள்லாம் உடுத்தி எப்படி நம்ம கல்யாணத்துக்கு போறோமோ அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் அதிகாலையிலே 4 மணி அளவில் எந்திரிச்சு குளிச்சு கோவிலுக்கு வந்து சரியாக 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக கும்பாபிஷேகம். நான் அப்பொழுதே கூறினேன், கோபுர தரிசனம் கோடி தரிசனம் என்றிருக்கிறார்கள். இங்கேருந்து மதுரைக்கு போறோம், திருச்செந்தூருக்கு போறோம், கும்பாபிஷேகம் நடக்கு, இத்தனை லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். அதே மாதிரி நம்ம ஊர்ல 1000கணக்கான பக்தர்களாவது கலந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு காலையிலே நீங்க வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு சமையல் பண்ண வேண்டாம், உங்களுக்காகவே இங்க ஆலயத்தில் சமைக்கிறோம். சாமி நீங்க காலையிலே கூப்பிடுறீங்களே, நாங்க இங்க கொள்ளையா இருக்கும் சாப்பாடு பகவான் அருள் பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஆற்றுக்குள் இருந்து அரோகரா சொன்னாலும் சோத்துக்குள் இருக்கான் சொக்கன் என்று சொல்லுவார்கள். அதே போல் இந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலையிலே காலையிலே எந்திரிச்சு கோவிலுக்கு வரும்படி 3 மணி நாங்கள் பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருப்போம். சரியாக 6 மணி அளவில் கும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்துக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். டயம்தான் பிரதானம் எங்களுக்கு. அந்த டயப்படி நடத்த போய் தான் நான் பெருமைக்காக சொல்ல வரல. இன்னைக்கு எத்தனையோ கிராமங்களில், ஒரு கிராமம் 2 கிராமம் இல்லை, எத்தனையோ ஊர், எத்தனையோ கிராமம், அந்த ஊர் மக்கள் எல்லாமே, அதை நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு கூறுகிறேன். அந்த எந்த பூஜைகள் எல்லாம் கரெக்டாக நடக்கப்படுகிறதோ அந்த ஊர் எல்லாம் சீரும் சிறப்போடும் இருக்கும். எந்த விதமான துன்பங்கள் கண்டிப்பாக அந்த ஊருக்கே இருக்காது. वामदेवाय नमो जेठाय नमः जेठाय नमो रुद्राय नमः कालाय नमः कलविकरुणाय नमो बलविकरुणाय नमः हृदयं सत्यं परब्रह्म मुरुडं कृष्णविङ्गलम् ऊर्ध्वरेदं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः पूर्णावि उत्तमाङ्गहोदयं सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अदोऽयं वै पूर्णाहुतिः अस्यामेव माता
पश्चिमे उत्तमे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा अनन्दाय स्वाहा विघ्नेश्वराय इंद्रादित्य रुद्रादित्य स्वाहा कृष्णेन क्रमागन्धदैवाः गान्धर्वाणि प्रथमायाहने तेरना दम्पतिना सुगन्धे अग्रपूर्वे शान्ताहं देवाः कुण्डानि कुण्डे संयोधयामि विद्यादित्यहोत्रेषं यदासं गृहं इदं चित्तिर्मे चित्रगाता महेश्वराः आञ्जनेयाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमत् प्रचोदयात् प्रथमदा देवाय हनुमते नमः ओम उग्राय देवाय हनुमते नमः ओम उग्राय देवाय हनुमते नमः ओम भीमाय देवाय हनुमते नमः ओम आदोर देवाय हनुमते नमः महाअंजलि वरद आंजनेय वायुपुत्र स्वामिने नमो नमः वेदोक्त दिव्यार्चनान् समर्पयामि योपां पुष्पं वेद एवं वेद योवानायकलं वेद आयुधनवान् भवति वेदोक्त मंत्र पंकजं समर्पयामि देवदेवोत्तमे देवदासार्वभौमे अखिलांड कोटि ब्रह्मांड नायका जयावती भवे प्रथम काल शिल्प विघ्नेश्वरस्य अंजलिवरद आंजनेय स्वामिनः नूतन जीर्णोत्तारण नूतन विग्रह अष्टबंधन महाकुंभाभिषेक शांत्यात्मिक मंगल वैभवे प्रथम दिन प्रथम काल यागशाल पूजार्थम चतुर्वेदादि मंत्रलक्षण प्रिय चतुर्वेदादि मंत्रलक्षण अवधारय ओम अग्निमेढ पुरोगीतं यज्ञस्तदैव मृतजोमः होदाहारं रत्नदातमो हरि ओम षेर्त्वोदेर्त्वा वायुवस्तो वायुवस्तते देवोमसविदा प्रार्पय दुषेटजमाय कर्मणे हरि ओम अग्नायागिभिदय गृणानो यदादय निगोदासस्य भर्गिषि हरि ओम शन्नो देवीरविष्टय आभो भवन्तु वेदये शम्योर्विश्रवन्तुनः अदादरिषपूर्णमासुम्याः ज्ञास्यामः प्रातरग्निहोत्रं बुद्ध्वा अन्यभावं वृणीयं वृणीय अग्नेर्दन्वा दधाति नगर्णो नमग्नं वृणयति आप्यं मुरुडमेषानं गुरुदं संस्कृतं प्रथमेकाक्षरं ब्रह्मवित्तावित्तकं सनातनं हरिओं वागीसुन्दरमणिवासक ज्ञानवाय சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே பாலுக்குபாலகன் வேண்டனர் வாய் நின்ற சிற்றம்பலமேண்டமாக கொண்டு பாரிச்சுள் நட்டம் பதில பல்லானுக்கே பல்லாண்டு குருதுமே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அச்சுதாமரரே ஆளுடை குழந்தை என்று சுவை தவிர உடானே சம்பளம் அன்பு சார்ந்த இப்பொழுது இவ்வளவு நேரம் வேத மந்திரங்கள் கூறப்பட்டு பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. நமது நாதஸ்வர கலைஞர் அவர்கள், அதாவது சப்த ஸ்வரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 ஸ்வரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த நாதஸ்வரத்திலிருந்து ஒரு சில ராகங்கள் மட்டும் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் பிள்ளையாருக்கும் வாசிப்பார்கள். முதல் கடவுளான விநாயக பெருமானுக்கு மிகவும் பொருத்தமான அம்சவர்த்தனி ராகம் வாசிக்கும்படி கேட்கிறேன். Yeah.
மிக சிறப்பான முறையில் நாதஸ்வர கலைஞர், அதாவது சப்த சுரங்கள் என்றால் 7. அந்த நாதசுரத்தில் 7 ஓட்டைகள் இருக்கும். ஒவ்வொரு ராகத்துக்குமே நான் கூறியதுபடி ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் உண்டு. மழை வேண்டி என்று ராகம் வாசித்தால் கண்டிப்பாக மழை பெய்யும். அதே போல அந்தந்த பகவானுக்கு மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு பகவானுக்கும் ராகங்கள் மிக சிறப்பான முறையில் ராகங்கள் வாசித்தார் நமது நாதஸ்வர கலைஞர். ஐயா, எந்த ஊர் ஐயா உங்களுக்கு? கோவில்பட்டியை சேர்ந்த ஒரு பேரு பாண்டிகேசவன் அவர்கள் மிக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லாம் வல்ல அந்த பார்வதி பரமேஸ்வரரான வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியரான எல்லா பகவான்களும், அந்த செல்வ விநாயகரும், அந்த வரத ஆஞ்சநேயரினுடைய அருளும் எல்லாம் அல்ல அவர் மீண்டும் மீண்டும் பல இதே போல் எத்தனையோ கும்பாபிஷேகங்கள், இதுக்கு முன்னாலே எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் வாசிச்சிருக்கிறார்கள். அதே போல் இந்த சின்ன கும்பாபிஷேகம் இல்ல, பெரிய கும்பாபிஷேகம். அதே போல இந்த எத்தனை காலங்கள் என்று கணக்கு கிடையாது. 5 காலங்கள் இருக்கு, 2 காலங்கள் இருக்கு, 10 காலங்களும் இருக்கு. அந்த ஒவ்வொரு காலத்துக்கும் அதை இதே போல் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு ராகங்களும் வாசிச்சு இதே போல எத்தனையோ கும்பாபிஷேகங்கள் அவர் வாசிக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த பகவானின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக அந்த பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வாதம். வாத்தியம் ஆஞ்சநேயருக்கு ஜெய். வான்வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். வான்வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். அவன் காலடி கண்டு 4 அடி சொன்னால் உள்ளம் பொன்னாகும். வான்வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். அவன் காலடி கண்டு 4 அடி சொன்னால் உள்ளம் பொன்னாகும். வான்வழி போகும் வாயுகுமாரன் வந்தால் நலமாகும். மாருதி என்னும் பேருடன் நின்றால் மாறுதல் உருவாகும். சுந்தரன் என்னும் மந்திர சொல்லே சுகம் பெறும் வழியாகும். மாருதி என்னும் பேருடன் நின்றால் மாறுதல் உருவாகும். சுந்தரன் என்னும் மந்திர சொல்லே சுகம் பெறும் வழியாகும்.